இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு வாருங்கள் செத்து போவோம் என்பதுதான். என்ன சாமி, தொடக்கமே செத்து போவோம்னு சொல்றீங்களே, எப்படி இது அப்படின்னா, ஒரு விதை அதன் மேல் இருக்கக்கூடிய தோல் செத்தால்தான் உள்ளிருக்கக்கூடிய மரம் வெளியே வரும் என்று சொல்வார்கள். என்று நான் என்ற ஒரு அகந்தை சாகிறதோ அன்றுதான் நமக்குள் இருக்கக்கூடிய இயேசுவை வெளியில் கொண்டு வர முடியும். இல்லை என்றால் நான் 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 தான் என்று நாம் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். அழகான ஒரு கவிதை ஒன்று எழுதுவார்கள், ஸ்மால் சீட் பிக் ட்ரீ அப்படின்னு எழுதுவாங்க. ஒரு சிறிய விதையில் இவ்வளவு பெரிய மரத்தை ஆண்டவர் எப்படி ஒளித்து வைத்திருக்கிறார் என்பது அதனுடைய பொருளாகும். நாம் அனைவருமே ஒரு விதை தான். எனவே அந்த விதை என்ன செய்ய வேண்டும் என்றால், விதை நல்ல விதைதான், அது விதைக்கப்படுகிற இடமும் சரி, அதை வளர்ப்பவரும் சரி எப்படிப்பட்டவர் என்பதில் தான் இருக்கிறது. எனவே இந்த உலக வாழ்வில் நாம் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்தோனியார் சொல்றதுதான், வாங்க நாமும் இயேசுவோடு இறப்போம் என்று அதை மையப்படுத்தி ஒரு பிரசங்கம் வைப்பார். என்னன்னா, நாலடியார் சொல்றது மாதிரி, ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் முடியும் போதுதான் கூடுகிற கூட்டம் நீ யாரென்று சொல்லும் என்று சொல்லி முடிப்பார்கள். நம்ம இருக்கும்போது அவர் அப்படி இவர் இப்படி பெருமையாக்கும் ஐயாவாக்கும் அப்பாவாக்குன்னு சொல்றவங்கலாம் அப்படி கிடையாது. நம்ம இறந்த பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல வேலை இவெல்லாம் இப்ப வேமா செத்து போயிட்டான், இல்லாட்டினா உலகம் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதைத்தான் அதை மையப்படுத்தான் கூடுகிறார்கள். எனவே ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் முடிந்து நாம் சவப்பெட்டியில் கிடக்கும் போது கூடுகிற கூட்டம் நமக்கு என்ன பெயர் சொல்லுகிறது என்பது மிகவும் முக்கியமாக இருக்கப்படுகிறது. எனவே இந்த இறப்பை குறித்து நாம் இன்று சிந்திக்க தயங்குகிறோம், பயப்படுகிறோம். ஒரு 45 வயசை கடந்துருச்சு அப்படின்னாலே எங்கேயாவது ஒரு இறப்பை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளும் இப்படித்தான் சாவோமோ அப்படி சொல்லிட்டு அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாத மனநிலையாக இருக்கிறோம். அந்தோனியார் அழகாக சொல்லுவார், இயேசுவை ஏற்றுக்கொண்ட எவருக்கும் இறப்பே கிடையாது என்று முடிப்பார். அவர் மண்ணுலகிலும் பிறக்கிறார், இறந்த பிறகு விண்ணுலகிலும் பிறக்கிறார் என்று சொல்லி முடிப்பார். எனவே நாமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்றால் இறப்பு என்ற ஒன்று இருக்காது, அது உயிர்ப்பில் மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த உலகை ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது பாறையில் விதைக்கப்பட்ட விதையாக, முற்செடிகளின் நடுவே விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறேன் என்றால் நாமும் இறந்து போகக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பேமே ஒழிய என்னாலும் இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய மனிதர்களாக இருக்க மாட்டோம் என்பது உண்மை. நீங்கள் வாழும்போது சரி, நாம் வாழும்போது சரி, எவ்வளவு வேண்டாலும் சேர்க்கலாம், எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம். ஆனா இறக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு கையில தேவையானது வெறும் 10,000 ரூபாய் இருந்தா போதும். ஏன்னா குழி வெற்றவனுக்கு 2,500 கொடுத்துடணும். அப்புறம் பாத்தீங்கன்னா சவப்பெட்டிக்கு ஒரு 2,500, 5,000 ரூபாய் முடிஞ்சு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு ஒரு வெள்ளை துணி ஒன்று வாங்கிட்டு வருவாங்க, சரிங்களா? அப்பனா 5,150 ரூபா அதுல களியா போச்சு. அப்புறம் ஏதோ பேருக்கு நம்மளை பெத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு மாலை ஒன்று வாங்கிட்டு கொண்டாந்து போடுவான், அது முடிஞ்சு வச்சு. அப்புறம் ஒரு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்து தெளிப்பாங்க. அது ஏதோ வாட வரக்கூடாது, மனுஷன் இருக்கும்போது சென்றடிச்சாரு, இறக்கும்போது பன்னீரை தெளிச்சு விடுவாங்க. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொட்டுறதுக்கு அவர் வேமா உடல் மக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 150 ரூபாய்க்கு உப்பு பாக்கெட் வாங்குவாங்க. உப்பு பாக்கெட் வாங்கி தெளிச்சு விடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா எனக்கு பாலும் ஜோறு ஊட்டினாங்களே, எங்க அப்பா என்னை இப்படி பத்திரமா நல்ல ஒரு வீடு கட்டி பாதுகாத்தாரேன்னு சொல்லிட்டு ஒரு தங்க செவமாலையோ வெள்ளி செவமாலையோ எல்லாம் போட மாட்டாங்க. எங்கேயாவது மூளையில கிடக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் செவமாலையை எடுத்துக்கொண்டாந்து கையில சுற்றி தான் உங்களை கடைசியில் அடக்கம் பண்ண போறாங்க. அப்ப அந்த குழியில இறக்கும் போது அந்தோனியார் அழகா சொல்வார், அந்த குழியில் இறக்கும் போது நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாயே என வேதனைப்பட்டு இறக்கக்கூடாது என்று சொல்லி முடிப்பார். அந்த குழியில இறக்கும் போது, இந்த அற்ப வாழ்க்கைக்கு, இந்த அற்ப மனுஷங்களுக்கு தான் நம்ம இவ்வளவு காலம் செலவழிச்சிட்டோம், ஆனா நம்ம ஆண்டவருக்கென ஒரு உன்னதமான நேரத்தை கூட செலவழிக்கவில்லையே என அந்த இறப்பை நாம் துச்சமாக கருதக்கூடிய ஒரு நபராக மாறி போய்விடும். எனவே கையில 10,000 ரூபாய் இருந்தா போதும், உங்களுடைய இறப்பு சரியாக முடிந்துவிடும் என்பதுதான் உண்மையாக இருக்கப்படுகிறது. இப்ப இறந்த பிறகு என்ன நடக்கும் என்பது உண்மை. அமெரிக்கா நாட்டிலே கிரெட்டா என சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி இறந்து 14 மணி நேரம் கழித்து உயிர் பெற்று வந்திருக்கிறார். வந்தவுடனேயே அவர் சந்தித்து பேசக்கூடிய பேச்சுக்கள் மிகவும் விமர்சமாக பேசக்கூடிய பேச்சு. என்ன பேச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இறந்து போனீர்கள், இது மருத்துவர் ஆய்வினுடைய கூறு, உங்களை சவக்கிடங்கிலே வைத்திருந்தோம், அதாவது பிண அறையில் வைத்திருந்தோம்,
14 மணி நேரம் கழித்து என்ன நடந்தது அந்த 14 மணி நேரம் சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அந்த அம்மா அழகாக சொன்ன, நான் இறந்த பிறகு ஒரு வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த வானதூதர்களும் சரி ஒரு ஒளியின் முன்பாக நான் நிறுத்தப்பட்டேன். நிறுத்திய பிறகு அவர்கள் சொன்ன ஒன்றே ஒன்று, அம்மா உனக்கான முடிவை நீனே எழுதிக்கொள், நீ வாழ்ந்த வாழ்க்கையை பார், செய்த துரோகங்களையும் பார் என்று முடிவெடுத்து விட்டார்கள். நான் பார்த்ததில் துரோகம் மட்டும்தான் அதிகமாக இருந்தது, நல்லவை அதிகமாகவே இல்லை. எனவே என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட அந்த உன்னதமான அந்த எழுதுகோலை வைத்திருந்தேன். நான் எழுதியிருந்தால் நரகம் என்றுதான் எழுதியிருக்க முடியும். ஆனால் ஆண்டவிடம் வாய்ப்பு கேட்டேன், எனக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள், நான் சென்று நல்ல காரியங்களை செய்துவிட்டு வருகிறேன் என வாய்ப்பு கேட்டுக்கொள்கிறார். இறைவனும் இறக்கப்பட்டு அவருக்கு ஏதோ அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவர் இப்பொழுது தன்னார்வ தொண்டராக இருந்து பணியாற்றி கொண்டு வாழக்கூடிய மனிதராக இருக்கிறார். நானும் சரி நீங்களும் சரி நினைத்து கொண்டிருக்கிறோம், இறைவன் தான் நமக்கு தீர்ப்பு எழுத போகிறார் என்று நினைத்து கொண்டிருந்த மத்தியில் நாம் தான் நமக்கு தீர்ப்பு எழுத போகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இறைவன் அவர் எழுதுவதற்கு அவர் ஒன்றும் ஆசிரியர் அல்ல. கிளின்டன் வந்துட்டாரா பிரசன் போடுங்க, ஆரோக்கியமேரி வந்துட்டாங்களா பிரசன் போடுங்க, சந்தனமேரி வந்துட்டாங்களா பிரசன் போடுங்களா, அவருக்கு வந்து வேலை கிடையாது. என்னென்ன பாவம் பண்ணோம் அவருக்கு வேலை கிடையாது. நாமே நம்ம உட்கார்ந்து நம்ம நடிச்ச படத்தை பார்ப்போம். ஏனென்றால் ஷேக்ஸ்பியர் அழகா சொல்றது மாதிரிதான், இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை, அதில் நீங்களும் நானும் கதாநாயகர்கள், அதில் யார் வில்லன் என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். நாம் இந்த உலகத்தில் நடிகர்களாக இருந்து விட்டோம் என்றால் ஆண்டவர் தான் நம்முடைய கதாநாயகன் என்பதை மறந்து விட்டோம் என்பது பொருள். எனவே அந்த கதாநாயகன் நம்முடைய கையிலே எழுதுகோலை கொடுத்து உனக்கான தீர்ப்பை நீனே எழுதிக்கொள் என்று சொல்ல போகிறார். நாம் நமக்கான தீர்ப்பு என்ன எழுதப் போகிறோம் என்பதில் நாம் தான் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நான் என்ன எழுதப் போகிறேன் சிந்தித்து பாருங்கள். இன்றோடே நமக்கு நாமே தீர்ப்பை எழுதி கொள்வோம். நான் சொர்க்கம் செல்ல போகிறேனா இல்லை நரகம் செல்ல போகிறேனா? நான் எல்லா நாள் பூசைக்கு வந்திருக்கிறேன், அப்ப நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன். எங்க வீட்டில் எல்லா நாளும் மாதா டிவி ஓடும், அதனால நாங்கள் வீடே சொர்க்கத்துக்கு தான் போக போதும் அப்படிலாம் கிடையாது. மாதா டிவி வேணா சொர்க்கத்துக்கு போவோம், அதை நாம் இணைய வேண்டும். இயேசுவோடு இணைந்த பிறகுதான் அதற்கான விளைச்சல் கிடைக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் சுயநலவாதிகளாக வாழக்கூடிய அந்த மட்டத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் இறப்பை பற்றி சிந்தித்தோம் என்றால் தான் இருக்கும்போது நிம்மதியாக இருக்க முடியும். அதனால்தான் திருவள்ளுவர் அழகா சொல்வார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான் என்று சொல். இந்த மண்ணுலகில் நாம் முறையாக வாழ்ந்தால்தான் முறையாக இருக்கக்கூடிய வானூர் உலகிலும் நாம் முறையாக பொருத்தப்படுவோம். இல்லை என்றால் நாம் நமக்கே மணியடித்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக மாறி போய் விடுவோம் என்பது உண்மை. எழுதுகோள் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. அந்த எழுதுகோளை சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி சொர்க்கமா நரகமா என்பது முடியப்படுகிறது. சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன? சொர்க்கம் கடவுளுடைய இருப்பிடம் சொர்க்கம், நரகம் நரகம். அதாவது கடைக்கு சென்று கல்சர பொன்னி அரிசி கொடுங்க, அந்த அரிசி கொடுங்க, கேரளா அரிசி கொடுங்க, மலேசியா அரிசி கொடுங்க, சிங்கப்பூர் அரிசி கொடுங்க, பிரியாணி அரிசி கொடுங்கன்னு கேட்கறது ரகம், ரகமாக இருக்கக்கூடியதை வாங்கக்கூடிய அந்த நிலை. நரகம் நரகம், நரகத்திலும் பார்த்தீர்கள் என்றால் ரகரகமா தான் மனுஷன் இருப்பாங்க, ஒரே மனநிலை கொண்டு இருக்க மாட்டார்கள். அப்ப ரகரகமா இருக்கக்கூடிய அந்த இடம் நரகம். ஒரு குடும்பத்தில் கணவன் ஒரு ரகம், மனைவி ஒரு ரகம், பிள்ளைகள் ஒரு ரகம், நரகம். ஆனால் எவ்வளவுதான் வேறுபாடுகள் இருந்தாலும் எடுக்கக்கூடிய முடிவில் சரியாக எடுத்தார்கள் என்றால் அது சொர்க்கம். இப்ப நரகத்திற்கு வித்தியாசம் பார்த்தாச்சு. அது இப்ப சாமியாருடைய இல்லத்திலும் சரி, கன்னியாஸ்திரியுடைய இல்லமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்றுதான். ஒவ்வொரு சிந்தனைகளும் ரகரகமாக இருந்ததென்றால் அது வளராது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு அழகா சொல்வாரு, சாத்தானே சாத்தானுக்கு எதிராக எப்படி பிளவு உண்டாக்க முடியும்? அப்ப ரகமாக இருக்கல, அவன் ஒத்துமையா தான் இருக்கிறான், நம்ம தான் ரகமா இருக்கிறோம் அப்படி சொல்வார். இப்ப ஸ்வ அர்க்கம், ஸ்வ அர்க்கம் என்றால் என்னவென்றால் ஸ்வ அர்க்கம், அதாவது ஒரே மனநிலை கொண்ட அந்த இடங்களுக்கு பெயரும் அந்த மனங்களுக்கு பெயரும் தான் ஸ்வ அர்க்கம் என பெயர். அப்ப நம்முடைய மனங்கள் அனைத்தும் ஒரு ஒத்துமையான ஒரு எண்ணத்தையும் ஒரே நேர்மையான சிந்தனையும் கொண்டிருக்கும் போது என் குடும்பம் சரியாக இறைபக்தியில் இருக்க வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்றால் மனைவி ஒரு காரணம் சொல்லுவார், கணவன் ஒரு காரணம் சொல்லுவார், ஆனால் பிள்ளைகள் ஒரு காரணம் சொல்வார். இதில் எது சரியானது என்று பொருத்தி பார்த்து செயல்படும் போது அது ஸ்வ அர்க்கமாக மாற்றப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளாத போது அது ரகமாக மாற்றப்படுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த பேனாவு வேற ஒன்றுமே இல்லை, திருவிழியை மட்டும்தான். அதன் மூலமாகவே நாம் எழுதி கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு சொல்லப்படுகிறது தான், விதைக்கிறவன் நான் இருக்கிறேன்,
ஆனால் விதைக்கப்படக்கூடிய இடம் நீ எப்படி பார்த்து கொள்கிறாய் என்று சொல்லப்படுகிறது. எனவே வாழ போறது ஏதோ கொஞ்ச நாள் தான். அதில் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக இறைவனுடைய பாதத்தை பற்றி பிடித்து வாழும்போது நமக்கு நாமே சொர்க்கத்தில் இருப்பது போல உறவுகள் தோன்றும். இன்று பல நேரங்களில் பார்த்தோம் என்றால் நம்முடைய உறவுகள் சரி, சொந்தங்கள் சரி, உடன் பிறந்தவர்கள் சரி, எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகையில் நரகமாக இருக்கப்படுவதாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் ரகரகமான சிந்தனை, நான், என் குடும்பம், என் வீடு, என்னுடைய பிள்ளைகள், எனக்கு மட்டும்தான் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை வாழும்போது சுமைகள் அதிகமாக்கப்படுகிறது, சுகம் காணாமல் போய்விடுகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை வாழாமல் ஆண்டவரை பற்றி பிடித்து வாழ புனித அந்தோனியார் சொல்வது போல என்னாலும் இயேசுவோடு இணைந்திருந்தால் ஒருபோதும் இறப்பும் கிடையாது, இழப்பும் கிடையாது என்று சொல்லி முடிக்கிறார். எனவே நாமும் இயேசுவோடு இணைந்து நமக்கான சொர்க்கமா நரகமா என தீர்ப்பிட நம் கைகளிலே ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்றே நாம் திருத்திக் கொள்வோம். நான் இறந்தால் எனக்கு சொர்க்கம் என்று எழுதக்கூடிய மனநிலையை எனக்கு கொடும் இறைவா, அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான சந்தர்ப்பங்களையும் கொடுத்து இந்த வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ, உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ எனக்கு வாய்ப்பை கொடுத்து வளம் கொடுத்து என்னை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆமென்.